வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்கழி மாதம் கும்பராசிக்கான பலன். கும்பராசி நண்பர்கள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ரொம்ப துன்படுத்திட்டு இருக்கிறேன், ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன், மென்மேலும் எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். உங்களோட ராசி அதிபதி உங்களோட ராசியிலே உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்போ உட்கார்ந்துருக்கிறப்ப பார்த்தோம்னா கும்பராசிக்கு பெரிய விதமான பாதிப்பை கொடுக்கறதுக்கான சூழல்கள் அவருக்கு கிடையவே கிடையாதுங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. அதே மாதிரி நம்ம ராசிக்காரங்க பார்த்தோம்னா எந்த முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எவ்விதமான முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம முக்கியஸ்தானமா இருக்கணும்னு நினைக்கிறது, நம்ம முன்னாடி நிக்கணும்னு சொல்றது, நம்ம நினைச்ச விஷயத்த எந்த விதமான தடங்களும் இல்லாம நடக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்த்தோம்னா நம்ம அதிகமான கான்சன்ட்ரேஷன் சுமத்துவோம்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல நடந்தப்ப நம்மளோட முக்கியத்துவம் இல்லாம போகிறப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல்கள் ஆகுது. அப்ப அந்த விதமான சூழல்கள் உற்பத்தி செய்யறது யாரு? இந்த சனி பகவான் சொல்றதை விட உங்களோட ஜனனகால ஜாதகத்தை தான் சொல்லுவேன். அப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கும்பராசி பார்த்தோம்னா பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்கறது கிடையாது. நிறைய பேர் பார்த்தோம்னா இதே கும்பராசிக்காரங்க நல்ல விதமான பொசிஷனுக்கு கேட்டகரிக்கு போனவங்க நிறைய பேர் எனக்கே கால் பண்ணி சொல்றாங்க. அப்ப அந்த கும்பராசிக்காரங்க பார்த்தோம்னா எவ்விதமான பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், இந்த ஏழ்ரட்சணினால நல்ல விதமான பொசிஷனுக்கு போயிட்டு இருக்கிறேன், இல்லை அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் உண்டு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட விடாமுயற்சின்னு சொல்லலாம். அப்ப எந்த அடிபட்டாலும் எத்தனை ட்ரிப்பு பட்டாலும் அதை நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன், எதிர்கொள்ள தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது, எவ்விதமான ஒரு பாதகம் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பார்த்தோம்னா எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு ராசின்னு சொல்றப்ப இந்த கும்பராசிக்காரங்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு அப்பா ஒரு பையன், அந்த அப்பா பையனுக்கு சில பல சண்டை சச்சரவுகள் ஆயிடுறாங்க. அவங்க பார்த்தோம்னா ஒரு என்னோட சொத்துல இருந்து ஒரு பைசா தர முடியாத வெளியில அமைச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த கும்பராசிக்கார பையன் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னோம்னா அவரோட சொந்த முயற்சினால அவர் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா விடாமுயற்சினால முன்னேறி கடைசியில பார்த்தோம்னா அவங்க அப்பாவே வாலண்டியரா அந்த பையன்கிட்ட சேர்ற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார். அப்ப அந்த அளவுக்கு ஒரு முயற்சிகள், விடாமுயற்சி அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பலம் உண்டு. இதுவும் செஞ்சது அவரோட ஏழரட்சணியோட காலகட்டங்கள். அப்ப அவங்களோட பேச்சு வார்த்தைகள் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா தனிப்பட்ட ரீதத்துல எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு ராசி அப்படின்னு சொல்றப்ப கும்பராசி சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்பினவங்களுக்கு அவங்க உயிரை வேணும்னாலும் கொடுப்பாங்க. ஒருத்தங்களை நம்பிட்டாங்க, நம்மளை நம்பி இந்த காரியத்துல இறங்கிட்டாங்க, நான் சொன்னதுனால இந்த விஷயத்த செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்காக பார்த்தோம்னா நான் சொன்ன விஷயங்கள் தப்புன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு என்ன வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓப்பனான டைப்பா இருப்பாங்க. அடிக்கடி மாறக்கூடிய கேரக்டர்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் பார்த்தோம்னா நான் என்ன சொன்னேன், நான் அப்படிலாம் சொல்லலையே மாத்தி பேசுவாங்க. ஆனா இவங்க அந்த மாதிரி மாத்தி பேச மாட்டாங்க. அப்ப அந்த விதமான ஒரு பலத்தோட இருக்கக்கூடிய ராசி அதிபதி இந்த மாதத்துல போன மாதத்துல இருந்து இந்த மாதம் பாதி வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனோட பயிற்சி ஆகாம இருக்கிறாரு. சுக்கிரன் உங்களோட ஆட்சி பலத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு நட்பு கிரகமான நட்பு ஸ்தானமான 9ஆம் பாவகத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்கிறதும், உங்களோட ராசியில சனி ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்கிறதும், சனி வக்கர நிவர்த்தி ஆயிருக்கிறதும், சனி குருவை பார்க்கறது, 3ஆம் இட பார்வையா குருவை பார்க்கறது, அவரும் இந்த மாத காலகட்டங்கள்ல வக்கர நிவர்த்தி ஆகுது. அப்ப எல்லா விதத்திலையும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்குன்னு சொல்லலாம். இப்ப எவ்விதமான முயற்சிகள் எடுத்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, கடன் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கடன் கொடுத்தாலும் திருப்பி வாங்க முடியல, இல்ல வெளிப்பட்ட தொந்தரவுகள் இருந்துச்சு, சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு, வேலைகள் இல்லை, சம்பாதிக்க முடியல, படிக்க முடியல, எக்ஸாம்ஸ் எனக்கு நல்ல விதமா கண்டக்ட் பண்ண முடியல, பெரியவங்களா இருக்கிறப்ப எங்க குடும்பத்துல சண்டை சச்சரவா இருந்துச்சு, பிரச்சனையா இருக்கு, இல்லை ஏன்னாச்சும் வழக்கு பஞ்சாயத்துகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், ஒருத்தருக்கு இலக்காரமா போயிட்டேன், ஒருத்தர் பேசக்கூடிய வகையில போயிட்டேன், ஏச்சு பேச்சுக்கு ஆளாயிட்டேன், இப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களாகவும் சரி, இந்த கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு விடாமுயற்சி பலத்தினால உங்களோட ஜாதகங்கள் காலகட்டங்கள் மட்டும் தெளிவான டைமா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த கோச்சார பலனான மார்கழி மாத காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லா விதமான பலமும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அப்ப நல்ல பாசிட்டிவான டைம். ஒன்னே ஒண்ணு குறை என்ன அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு 8ல கேது உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த கேது அப்படின்னு சொல்றவங்க உங்களுக்கு நல்லது செய்யறாங்க. 2ஆம் இட குடும்பஸ்தானத்துல பார்த்தோம்னா ராகு உட்கார்ந்துருக்கிறதும் 8ல கேது உட்கார்ந்துருக்கிறதும் கொஞ்சம் சிக்கல் உண்டு.
அப்ப அந்த ஒரு விதமான சிக்கலை மட்டும் நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்க. ஏன்னா ஏற்கனவே 7 சனி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 8லயும் வந்து பார்த்தோம்னா கேது போய் உட்காந்துடுறாரு, 2லயும் ராகு போய் உட்காந்துடுறாரு. அப்ப இவங்க உட்காந்துருக்காது நம்ம குடும்பத்திலையும் வெளியிலயும் எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, எவ்வளவு பிரச்சனைகள்னாலும் சந்திக்கிறதுக்கு தயார் நிலையில இருக்கக்கூடிய ராசி அந்த பிரச்சனையை சமாளிச்சு தாங்க வெளியில வர முடியும். பிரச்சனை உட்காந்துக்கிட்டோம்னா அதுல முன்னேற வெளியில வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா 100% முடியாது. அப்ப அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அதை நிச்சயமா அதை முறியடிக்கலாம். அப்ப அந்த முறியடிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் முன்னாடியே சொன்னது. அப்ப அதுக்கு ஒரே காரணம் வச்சு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகு பயிற்சி. இந்த ராகு பயிற்சினால நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் நம்ம குடும்ப ரீதியாக, நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் ரீதியாக, எதனாச்சும் வண்டி வாகனங்கள் ரீதியாக நம்ம வெளியில போறப்ப வரப்ப எதனாச்சும் தேவையில்லாத சிக்கல்கள் இடையூறுகள் நடக்கிறது. இல்ல நண்பர்களோட வண்டியை வாங்கிட்டு போனேன், நண்பர்களோட பொருள் எதனாச்சும் ஒன்று பயன்படுத்திட்டு இருந்தேன், அது எதனாச்சும் ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை விபத்துகள் ஆயிடுச்சு, இல்லை எதனாச்சும் ஒரு பிரச்சனையினால நான் ரோட்ல நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு ப்ரீ செக்யூர்டா இருங்கன்னு சொல்றேன். அப்ப முன்னாடியே ப்ரீ பிளான்டா இருங்க. ஒன்று போக முடியலன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, திடீர்னு நான் பிளான் பண்ண முடியும், முன்னாடியே பிளான் பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா முன்னாடியே புக்கிங் பண்ணிடுங்க. போகக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு குறிப்பிட்ட டயத்துக்கு போயிருங்க. இல்லை முன்னாடியே போகக்கூடிய சூழ்நிலை முன்னாடியே போயிருங்க. அர்ஜென்ட்டா ஒரு வேலைக்கு போகிறதுங்கிறது வேண்டாம். அர்ஜென்ட்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்து ஒரு பிஸ்னஸ் செய்யலாங்கிறது வேண்டாம். ப்ரீ பிளான்டா முன்னாடியே இதுதான் நான் செய்யலாம்னு இருந்தேன், அந்த விஷயத்த செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா செய்யலாம் தாராளமா, எந்த விதமான பிரச்சனைகள் கிடையாது. அதுவே நான் நேற்று முடிவு பண்ணேன் இன்னைக்கு இந்த விஷயத்த ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்றவங்களுக்கு ஒரு அமைப்பு அமையுமான்னு கேட்டீங்கன்னா அதுல தாங்க சிக்கலே இருக்கு. இப்போ திடீர்னு எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் கொடுக்கறது, குடும்பத்திலேயே கூட எதனாச்சும் ஒரு விரேதமான ஒரு சிரமங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உற்பத்தி செய்யுது. இன்னைக்கு ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. அந்த கூட்டு குடும்பமா இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா அதுல ஒருத்தர் ஒரு புது பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்றாரு. அந்த பிஸ்னஸுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே அவர் பிளான் பண்ணி வச்சிருந்தது, ப்ரீ பிளான்டா பண்ணி வச்சிருக்கிறது. இந்த கும்பராசிக்காரங்க மேக்சிமம் வந்து பார்த்தோம்னா எதையுமே வெளியில ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவர் வந்து செஞ்சுட்டு நான் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ராசிக்காரங்க வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எதையுமே வெளியில சொல்ல மாட்டாங்க, குடும்ப ரீதியா ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப சொல்லக்கூடிய விஷயத்த தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களோட பர்சனலான வழிபகர்த்தெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற பட்சத்துல வந்து பார்த்தோம்னா அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்து ஒரு பிசினஸ் செய்யறாரு. அந்த பிசினஸ் செய்யறதுக்கான வாய்ப்பு சொல்லாம செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா அது குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் உற்பத்தி செய்யுது. இப்ப இத்தனை நாள் கம்முன்னு இருந்தாங்க, அப்ப டைம் சரியில்லாத நேரத்தை இதையாவது செய்யணும், எதுக்கு நஷ்டமாகணும். அப்ப எதனாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டாலும் சரி, சின்ன ஒரு நஷ்டம் ஆயிட்டாலும் சரி, இல்லை எதனாச்சும் ஒரு ஷேர் ஹோல்டர் இல்லை வேற யாராச்சும் இருக்கிறவங்க எதனாச்சும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் பண்ணாலும் சரி, ப்ராப்ளம் பண்ணாலும் சரி, இதுல எதனாச்சும் ஒரு சிக்கல் ஆகிறது ஃபர்ஸ்ட் பேருக்கிட்டு போறது யாருன்னா உங்களுக்கு தான். அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு கும்பராசிக்காரங்க ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா கூட இந்த நேரத்துல அசிங்கப்படுறதும் கஷ்டப்படுறதும் எதனாச்சும் ஒரு விதத்துல பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கான காரணங்கள் அவங்க ஒருத்தராக இருப்பாங்க. அப்ப எதனாச்சும் ஒரு விதத்துல நம்மளுக்கு கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, நம்மளை நம்பல, நம்மளை ஏதாச்சும் ஒரு விதத்துல வந்து பார்த்தோம்னா நம்மளை குறை சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கான காரணங்கள் இதுதாங்க. அப்ப அதை தவிர்த்து நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருந்துக்கிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்களோட நேர காலங்களோட சப்போர்ட்டையும் பலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா தாராளமா இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்கலாம். அப்ப அந்த கடந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிரகாசமா இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, சகோதர பாக்கியாதிபதியான ஸ்தான பலகமான செவ்வாவோட வீட்டுல குரு உட்கார்ந்துருக்கிறாருங்க, சனியோட பார்வை பார்த்துடுறாருங்க. அப்ப நம்ம கூட பிறந்தவங்க ரீதியான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம். 9th ஆட்சி பலத்துல இருக்கக்கூடிய சுக்கரனோட பலமும் உங்க ராசி அதிபதிக்கு இருக்கிறதுனால அவரோட சப்போர்ட்டும் நீங்க ஒரு தகப்பனாரோட பலமாகட்டும் சரி, இல்ல நம்ம பெரியப்பா சித்தப்பா அவங்க ஸ்தான பலமாகட்டும் சரி, இல்ல முன்னோர்கள் நம்ம பெரியவங்க இருக்கிறாங்க அவங்களோட சப்போர்ட் ரீதியா நான் அதை பண்ண இதை பண்ணேன்னு சொல்றதுக்கான விஷயங்களாகட்டும் சரி, இதுல ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்லைங்க. அப்ப அவங்களோட நேர காலங்களை நீங்க பயன்படுத்திக்கிறது என்ன தப்புங்கிறேன். அப்ப அந்த தப்பு இல்லாம அந்த விதமான 7 சனி இருந்தாலும் அந்த 7 சனி நம்மளுக்கு தனக்குத்தானே செய்யாம அவங்களுக்காக அதை செஞ்சேன், இது உங்களுக்காக எது செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அது ரீதியான கிரெடிட் எடுத்துக்கங்க. அப்ப ஒரு பெரியவங்க இருக்கிறீங்க, அந்த பெரியவங்க இருக்கிறதுனால ஒருத்தருக்கான ஒரு செலவினங்கள் செய்யறோம், இல்லை யாருக்காச்சும் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் செய்யணும், அந்த செட்டில்மெண்ட் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல செய்து உங்களோட நல்ல பேரை வாங்கிக்கங்க.
அப்ப அந்த செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா இது என்னைக்காவது நம்மளுக்கு பின்னாடி வந்து பலன் கொடுக்கும். அந்த பலன் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் இன்னைக்கு விரயமா இருந்தாலும் சரி, கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அப்ப செய்யக்கூடிய முறைகளை இன்னைக்கே செய்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப பின்னாடி ஒரு யோகத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். டைமுக்கான பாதகத்தை உங்களுக்கு செக்யூர் பண்ணி கொடுக்கும். அப்ப இன்னைக்கு வாங்கக்கூடிய விஷயங்கள் ஒன்னே ஒண்ணு என்னன்னா நல்ல பேரான விஷயம். கெட்ட பேர் வாங்கிக்காம, எதுவும் சிரமங்களை படுத்திக்காம, வெளியில சண்டை சச்சரவு பிரச்சனைகள்ங்கிறதுக்கான சூழ்நிலைக்கு போகாம மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாவே இந்த 7 சனியில இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். அப்ப இந்த மார்கழி மாத காலகட்டங்கள்ல இந்த சுக்கிரனும் பயிற்சி ஆகிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதிக்கு மேல பயிற்சி வரும். அந்த பயிற்சி ஆகிறத போகணும்னு பார்த்தா அதுக்குள்ளாடியே எல்லா விதமான ஸ்டாண்டர்டான வழிகளும் செய்துக்கங்க, சீர்திருத்தப்படுத்திக்கங்க. இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விதமா அமைஞ்சு நல்ல விதமான பலன் கொடுக்கறதுக்கு என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.